இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சில்வர் பேக்கேஜ் அது ஆட்டோமேட்டிக்காக மாறும், நம்ம எதுவும் பண்ண தேவையில்ல. இப்போ சில்வருக்கு எவ்வளோ பிடிச்சிருக்காங்க? 10,000 பிடிச்சிருக்காங்க இல்லையா? மொத்தம் 5 பேர். இது வந்து நார்மல் பைனரி. இதிலேருந்து நமக்கு நார்மல் பைனரி. இப்போ இந்த 10,000 ரூபாயில் 20% டிடக்ஷன் போக மீதி 8,000 ரூபாய் தான் வந்து கம்பெனியில் இருக்கும். ஏன்னா இவங்க இந்த 10,000 ரூபாய்னா 5 பேருக்கு வந்து ப்ராடக்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா? ப்ராடக்ட்டும் காஸ்ட் செலவாங்க. அப்போ 8,000 ரூபாய் தான் கம்பெனியில் இருக்கும். இந்த 8,000 ரூபாயில் நமக்கு வந்து சில்வர் பேக்கேஜ் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்கும். இதெல்லாம் நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நமக்கு அடுத்து வந்தாங்க இல்லையா? லெஃப்ட் சைடு 10 பேர், ரைட் சைடு 10 பேர், 10 லெவல். அவங்க ஒவ்வொருத்தரும் யாரெல்லாம் வந்து சில்வருக்கு எலிஜிபிள் ஆகிறாங்க அவங்க இந்த இடத்துல வருவாங்க. ஏ பி எப்போ வேணாலும் வரலாம். அவங்க வரும்போது உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்கன்னா 4,000 ரூபாய் இன்கம் கொடுக்குறாங்க. ஒரு ஜோடிக்கு 4,000 ரூபாய். இதில் 20% சர்வீஸ் சார்ஜ் போக எவ்வளோ? 20% சர்வீஸ் சார்ஜ்னா 800 ரூபா இல்லையா? கணக்கு போட்டு பாருங்கள். 1,200 ரூபானா 4,800 ரூபா. அப்போ உங்களுக்கு எவ்வளோ பே அவுட் வரும்னா 3,200 ரூபா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கே வந்துடும். இதுக்கு நீங்கள் ரிக்வஸ்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகேங்களா? அப்போ 3,200 3,000 ரூபாய்க்கு மேலே வந்து உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வரும்னு சொன்னேன். இப்போ வந்துச்சுங்களா? அப்போ இது 4,000 ரூபா கொடுக்குறாங்க. அடுத்த ஸ்டெப் பார்ப்போம். ஏ சைடில் 2 பேர் வராங்க. 2 பேரில் ஒருத்தர் வராரு. பி சைடில் ஒருத்தர் வராரு. அதுக்கும் உங்களுக்கு 4,000 ரூபாய் பே அவுட் கிடைக்கும். டிடக்ஷன் போக வரும். சரி, ஏ சைடில் இன்னொரு நபர் வராரு. பி சைடில் இன்னொரு நபர் வராரு. அப்போ ஏ சைடில் இருக்க ஏ நபருக்கு 4,000 ரூபாய் கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு 2 பேர் வந்தோடனே கிடைச்சதில்ல, அதே மாதிரி இவங்க 2 பேர் வந்தாச்சு. பி என்ற நபருக்கு 4,000 ரூபாய் கிடைக்கும். உங்களுக்கு அகைன் ஒரு 4,000 ரூபாய் கிடைக்கும். அப்போது ஃபஸ்ட்டு லெவலில் உங்களுக்கு அதிகபட்சம் 4,000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். செகண்ட் லெவலில் உங்களுக்கு அதிகபட்சம் 8,000 ரூபாய் இன்கம் கிடைக்கும். சரி, 3வது லெவல் வச்சுக்கோ. 3வது லெவலில் மொத்தமாக வந்துட்டான்னு வச்சுக்கோ. ஏ சைடில் 4 பேர், பி சைடில் 4 பேர் இப்படி வந்துட்டான்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 4 பேர் இல்லையா? இவங்களுக்கு 4,000, இவருக்கு 4,000, இவருக்கு 4,000, இவருக்கு 4,000. இவங்களுக்கு எப்படி உங்களுக்கு 8,000 கிடைச்சதோ அதேமாதிரி இவருக்கு 8,000, இவருக்கு 8,000, உங்களுக்கு 16,000 ரூபாய் கிடைக்கும். ஓகேங்களா? அது கீழே இந்த சைடு ஏ சைடு ஒரு 8 பேர், பி சைடு ஒரு 8 பேர் வரும்போது உங்களுக்கு 8 8 16 பேர் இல்லைங்களா? உங்களுக்கு 32,000 ரூபாய் கிடைக்கும். சரி சரி, ஏ சைடில் 16 பேர், பி சைடில் 16 பேர் வராங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணும்? 64,000 ரூபாய் கிடைக்கணும் இல்லைங்களா? ஆனால் நிறுவனம் 40,000 வரைக்கும் தான் கொடுக்கும். மீதி 24,000 ரூபாய் உங்களுக்கு வராது. இதுதான் சீலிங். ஓகேங்களா? அதிகபட்சம் 40,000 ரூபாய் வரைக்கும் இந்த சில்வரில் டெய்லி சொல்கிறேன், டெய்லி கட்டாக டெய்லி சில்வரில் 40,000 வரைக்கும் நீங்கள் சம்பாதிக்கலாம். இந்த பேரில் டெய்லி 20,000 வரைக்கும் சம்பாதிக்கலாம். 10 பேருக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. ஓகே, இதிலே நம்ம ஒரு விஷயத்தை சொல்கிறோம். அதுக்கப்புறம் நமக்கு கண்டினியூவாக ஒவ்வொரு பேருக்கும் 4,000 ரூபாய், அதிகபட்சம் 10 பேருக்கு 40,000 ரூபாய் கிடைக்கும். இதிலேயே என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு பேர் 2 பேர் ஏபி வரும்போது உங்களுக்கு 4,000 ரூபாய் வரும். டிடக்ஷன் போக 3,200 ரூபாய் உங்கள் வேலைக்கு வந்துடும். இதில் 2வது பேர் வரும்போது 4,000 ரூபாய் உங்களுக்கு வராது. 3வது பேர் வரும்போது 4,000 ரூபாய் வரும். 4வது பேர் வரும்போது 4,000 ரூபாய் வராது. 5வது பேர் வரும்போது 4,000 வரும். இந்த மாதிரி 10 பேரில் 2, 4, 6, 8, 10 இந்த 5 பேர் மட்டும் சிஸ்டம் பிடிச்சிக்கும். மீதி 5 பேர் கொடுத்துரும். அதுக்கப்புறம் 11வது ஒரு நபர் இங்கே வராரு. இந்த ஒரு நபர் வராருன்னா உங்களுக்கு 4,000 ரூபாய் கிடைக்கும். 11வது பேர். அடுத்து 12வது பேர் இங்கே ஒரு நபர் வராரு, இங்கே ஒரு நபர் வராருன்னா 4,000 ரூபாய் கிடைக்கும். அடுத்து எத்தனை பேர் வந்தாலும் உங்களுக்கு பிடித்தம் இல்லாமல் 4,000 உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிடக்ஷன் போக வந்துடும். இப்போ இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 6, 8, 10 இந்த 5 பேர் பிடிக்கிறாங்க. 5 பேர் எவ்வளோ பிடிக்கிறாங்க? ஒரு பேருக்கு 4,000, 5 பேருக்கு எவ்வளோ ஆச்சு? 20,000 ரூபாய். ஓகேங்களா? இந்த 20,000த்தில் 20% டிடக்ஷன் போக மீதி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 ரூபாய் கம்பெனியில் இருக்கும். இந்த 16,000 ரூபாய் வச்சு நீங்கள் சில்வராக இருக்கிற நபரை உங்களை கோல்டாக சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக போஸ்டிங் பண்ணிடும். ஓகேங்களா? அப்போது நீங்கள் கோல்டான பிறகு என்ன இன்கம்ன்றதை பார்க்கலாம். கோல்டை பார்க்கறதுக்கு முன்னாடி சில்வரில் வந்து கம்பெனிக்கு என்ன லாபன்றதை பார்ப்போம். அப்படின்னா தான் கம்பெனி ரன் அவுட் ஆகும். சரிங்களா? இப்போ வந்து எவ்வளோ ஆகும்னா சில்வருக்கு 10,000 ரூபா பிடிச்சாங்கன்னு சொன்னேன். 2,000 5 பேர். அதில் 20% டிடக்ஷன் போக 2,000 ரூபா டிடக்ஷன் போக மீதி எவ்வளோ கம்பெனியில் நின்று இருக்கும்? 8,000 ரூபா நின்று இருக்குமா? இந்த 8,000 ரூபாயில் இந்த 20% டிடக்ஷன் பிடிக்கிறாங்க இல்லையா? அது வந்து ப்ராடக்ட்டுக்காக நல்லா புரிஞ்சுக்கோங்க. அது இன்னும் விளக்கம் வேணும்னா இந்த வீடியோ யார் அனுப்புனாங்களோ அவங்கள கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஏன் இந்த 2,000 பிடிக்கிறாங்க? அதான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் பிடிக்கிறாங்க ப்ராடக்ட்டுக்கு. இதில் ஏன் பிடிக்கிறாங்க நீங்கள் விசாரிச்சு பண்ண அவங்களை கேளுங்க, அவங்க விளக்கமாக சொல்லுவாங்க. ஓகேங்களா?
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த 8000 வச்சு தான் சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 4000 இருந்து 40,000 வரைக்கும் டெய்லி பேமெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்கள் இருக்கீங்க ஏ என்ற நபர்கிட்ட இருந்து கம்பெனி 8000 எடுக்குது, பி என்ற நபர்கிட்ட இருந்து கம்பெனி 8000 எடுத்து உங்களுக்கு எவ்வளோ தராங்க? 4000 கொடுக்குறாங்க. அப்படின்னா இவர்கிட்ட இருந்து எவ்வளோ எடுக்கிறாங்க? 2000 எடுக்கிறாங்களா? இவர்கிட்ட இருந்து 2000 ஆச்சா? ஓகேங்களா? அப்போது 8000 16,000 கம்பெனி எடுத்து உங்களுக்கு 4000 கொடுக்குறாங்கன்னா மீதி 12,000 கம்பெனிக்கு லாபம். இது புரிஞ்சுங்களா? அடுத்து ஏக்கு 2 பேர் வராங்க, பிக்கு 2 பேர் வராங்க. உங்களுக்கு ஏ சைடு பி சைடு வச்சுருங்க. இப்போ இவருக்கு 2000 4000 இவருக்கு 4000 கொடுப்பாங்க. ஓகேங்களா? உங்களுக்கு 8000 தருவாங்க. ஓகேங்களா? 4000 8000 உங்களுக்கு ஒரு 8000 16,000. இப்போ இங்கே எவ்வளோ வசூல் ஆகிதுன்னு பாருங்கள். இந்த சாப்டர் வேண்டாம், இது முடிஞ்சிச்சு. இப்போ இவர் வந்து 8000 1 2 3 4 ஓகேங்களா? 4 8 32,000 கம்பெனிக்குள்ளே வருது. ஓகேங்களா? 32,000 கம்பெனிக்குள்ளே வருது. ஆனால் கொடுக்குறது எவ்வளோ கொடுக்குறாங்க? 8000 16,000 கொடுக்குறாங்க. அப்போ மீதி 16,000 கம்பெனிக்கு லாபம். ஓகேங்களா? அடுத்த ஸ்டெப்பு பார்ப்போம். இவருக்கு 2 பேர் வராங்க, இவருக்கு 2 பேர் சில்வருக்கு செலக்ட் ஆகி வராங்க. இப்போ இவங்களுக்கு 2 பேர் செலக்ட் ஆகி வராங்க. இப்படி வரும்போது இவருக்கு 4 இவருக்கு 4 இவருக்கு 4 இவருக்கு 4 இவருக்கு 4 இவருக்கு 8 இவருக்கு 8 உங்களுக்கு 16,000. டோட்டலாக எத்தனை பேர் வருதுங்க? 1 2 3 4 5 6 7 8 8 8ம் 64,000 கம்பெனிக்கு வருது. எவ்வளோ வருது? 64,000. அப்போ உங்களுக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? இவருக்கு 4000 4 நாளும் 8 8 8 16 இவங்க 2 பேருக்கும் 16 16 32 இவர் 16. ஓகேங்களா? எவ்வளோ ஆகுது? 48,000. இப்போ மீதி எவ்வளோ மீறுது? 48,000 போச்சுன்னா மீதி 16,000 கம்பெனிக்கு லாபம். புரியுதுங்களா? சரி, அடுத்த ஒரு ஸ்டெப்பும் பார்த்துருவோம். ஓகேங்களா? இவருக்கு 2 பேர் 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 மொத்தம் இந்தாண்டு 8 பேர் இந்தாண்டு 8 பேர் 16 பேர் 16 பேர் 8,000 எவ்வளோ வருது? 8 பேருக்கு 64,000 16 பேருக்கு 1,28,000. ஓகேங்களா? இவருக்கு 4,000 4 8 பேருக்கு 8நாங்க எவ்வளோ வரும்? நாங்கள் எனக்கு 8 மணி பண்ண என்ன பண்ணார்? 20 6 நாங்கள் 28 8 32,000. இவங்களுக்கு 32,000 இவங்களுக்கு 32,000 உங்களுக்கு 32,000 அதிகபட்சம் 40,000 வரைக்கும் உங்களுக்கு வரும் இல்லையா? அப்போ 32,000 உங்களுக்கு எலிஜிபிள். அப்போது 1 2 3 4 32,000 எவ்வளோ வருது? 1,00,000 4 12 8 1,28,000 வருதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. 32,000 64,000 64,000 1,28,000. அப்போ 0 உங்களுக்கு பே அவுட் கொடுத்து கம்பெனிக்கு 0. அப்போ இந்த இடத்துல கம்பெனிக்கு லாபம் இல்லை. அப்போ இந்த இடத்துல எப்படி கம்பெனி ரன் அவுட் ஆகும்? புரியுதுங்களா? கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. இந்த இடத்துல கம்பெனிக்கு லாபம் இல்லை. ஆனால் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய 4,000 20% டிடக்ஷன் பண்ணுறாங்க இல்லையா? அந்த டிடக்ஷன் போக தானே உங்களுக்கு 3,200 கொடுக்குறாங்க. ஓகேங்களா? அப்போ 800 மீறுதுங்களா? அப்போது இந்த 1,28,000 20% டிடக்ஷன்னா எவ்வளோ பிடிக்கிறாங்க? ஏன்னா எல்லாருக்கும் 4,000 கொடுக்கும்போது 20% டிடக்ஷன் பிடிக்கிறாங்க இல்லையா? அப்போ அந்த டிடக்ஷன் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்க? 12,800 + 12,800 எவ்வளோ வருதுங்க? 600 500 2 அப்போது 25,600 கம்பெனிக்கு லாபம். புரியுதுங்களா? சரி, இது வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டீங்க. அடுத்து இன்னொன்று புரிஞ்சுக்கணும். உங்களுக்கு 32 ஜோடிக்கு தான் கால்குலேஷன் வந்துருக்கு, மொத்தம் 40 ஜோடி. அடுத்த ஸ்டெப்பும் போனால் தான் எல்லாருக்குமே அதிகபட்சம் 10 பேர் வச்சு கம்பெனியில் கொடுக்க முடியும். அப்போ இந்த 25,000 கம்பெனிக்கு லாபம். அடுத்த ஸ்டெப்பு மூவ் ஆகுது. ஓகேங்களா? அதையும் நம்ம பார்த்துருவோம். இந்த ஒரு ஸ்டெப் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிடும். அடுத்த ஸ்டெப் மூவ் ஆகுது. இந்த 8 பேர் இருக்காங்க இல்லையா? ஏ சைடு இருக்கிற 8 பேர், பி சைடு இருக்கிற 8 பேர், ஆளுக்கு 2 பேரை அறிமுகப்படுத்துகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போது இங்கே 2 பேர் இங்கே 2 பேர் இப்படி அறிமுகப்படுத்தும் போது என்ன ஆகுனா ஏ சைடில் 16 பேர் வரும், பி சைடில் 16 பேர் வரும். இப்போ 16 16 32 பேர். 32 பேர்கிட்ட இருந்து கம்பெனிக்கு எவ்வளோ போகுதுன்னா 8,000 டிடக்ஷன் போக கம்பெனி கைக்கு போகிறது 8,000. அப்போ 32 பேர்கிட்ட இருந்து 8,000னா 2,56,000 கம்பெனிக்கு போகுது. இப்போ 2,56,000 கம்பெனிக்கு போகுதுன்னா எவ்வளோ பே அவுட் ரிலீஸ் ஆகுனா இவங்க வரைக்கும் 1,28,000. ஓகேங்களா? இந்த ஏ சைடு மட்டும் 1,28,000, பி சைடில் 1,28,000 போயிடும். ஓகேங்களா? இதை கழிச்சு பாருங்கள், இதை கூட்டி இதை கழிச்சு பாருங்கள், இங்கே 0. அப்போ உங்களுக்கு பே அவுட் தரணும் இல்லையா?
அப்போ எப்படி பே அவுட் கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த 1,28,000க்கு எவ்வளோ 20% பிடிக்கிறாங்கன்னு சொன்னேன், 25,600 ஓகேங்களா? ஏன்னா 4,000 கால்குலேஷன் பண்ணி தான் நான் சொல்லியிருக்கேன். 4,000 பே அவுட்டு அப்படின்னும் போது ஏ சைடு மட்டுமே 1,28,000 ஒவ்வொருத்தருக்கும் ஜோடிக்கு பேர் மேட்ச் 4,000 கொடுத்தா 1,28,000 போகுது. பி சைடு 1,28,000 போகுது. அப்போது நம்மகிட்ட இருந்து பிடிச்ச 8,000 பார்த்தீங்கன்னா 2,56,000 இவங்களுக்குள்ளே ஷேரிங் ஆகிடுச்சு. ஓகேங்களா? நமக்கு வரல. அப்போ அந்த 4,000ல் 20% டிடக்ஷன் வந்து 800 இல்லையா? அந்த 800 நீங்கள் டிடக்ஷன் பண்ணி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னா, கூட்டி பார்த்தலாமா? இது 200, 11 1, இது 1, 51,200 கம்பெனிக்கு வருது. அதில் நமக்கு எவ்வளோ கொடுக்குறாங்க? 40,000 பேமெண்ட்ஸ். ஓகேங்களா? 10 பேருக்கு தானே கொடுப்பாங்க. இங்கே 16 பேர் ஆகுது. 16 பேருக்கு தர மாட்டாங்க. 10 பேருக்கு கொடுக்குறாங்க. 10 பேருக்கு 40,000. அதில் டிடக்ஷன் 8,000 போயிடும் சர்வீஸ் சார்ஜ். அப்போது 32,000 தராங்க. ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நம்ம கைக்கு வரது சில்வரில் 32,000. இப்போ மீதி எவ்வளோ நிற்கிது? ஓகேங்களா? எவ்வளோ நிற்கும்? 11 2 போச்சுன்னா 9, 4 3 போச்சுன்னா 1. அப்போ 19,200 கம்பெனிக்கு நிற்கிது. புரிஞ்சுதுங்களா? அடுத்த ஸ்டெப்பு, இதுக்கு கீழே நபர்கள் வரும்போது நமக்கு மேலே இருக்கிறவருக்கும் 32,000 தரணும். ஓகேங்களா? அப்போ இந்த 19,000 மீதி நிற்கிது இல்லையா? அதை வச்சு எல்லாருக்கும் ஷேரிங் பண்ணி கொடுக்க முடியும். கம்பெனி இப்படி தான் ரன் பண்ணுறாங்க, இப்படி தான் ரன் பண்ண முடியும். இது வந்து சில்வரில் மட்டும் இல்லை, அடுத்து கோல்டு, பிளாட்டினம், டைமண்ட், க்ரௌன் அப்படின்னு போஸ்டிங் இருக்குது. அந்த ஒவ்வொரு போஸ்டிங்கும் இந்த மெத்தடில் தான் சிஸ்டம் கொடுக்குது. இது கம்பெனி கண்டினியூவாக ரன் அவுட் ஆகும். நல்லா ஃபார்முலாவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த வீடியோ யார் உங்களுக்கு அனுப்புனாங்களோ அவங்க கிட்ட கேட்டுக்கோங்க. திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு கணக்கும் நீங்கள் திரும்ப மைன்யூட்டாக கவனித்து பாருங்கள். உங்களுக்கே கிளியராக புரியும். R2R மார்ட் பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு பணக்கடல் சொல்லலாம். ஓகேங்களா? பணத்தின் கடல் அப்படின்னு சொன்னால் R2R மார்ட் தான். எல்லாம் புரிஞ்சவங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் கோடீஸ்வரர் ஆகலாம். ஓகேங்களா? நான் சில்வருக்கு உண்டான விஷயத்தை சொல்லிட்டேன். அடுத்து கோல்டுக்கு உண்டான விஷயத்தை நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்த வீடியோவில் கோல்டை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம்.